சக்தி திருமகன் இது வந்து விஜய் ஆண்டனி சாரோட 25வது படம். ஒரு லாங் டிராவல் பண்ணியிருக்காரு. இந்த சக்தி திருமகன் கதையை தேர்ந்தெடுத்து கண்டிப்பா வந்து ஒரு துணிச்சல் வேணும் அந்த படம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படம் அது. இந்த பொலிட்டிக்கலா வர டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டைலாக்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு, இந்த கேரக்டர் ஏற்கிறதுக்கு, இந்த கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய துணிச்சல் வேணும். ஏன்னா மத்த ஹீரோஸ்ல போய் சொல்லியிருந்தாக்கா, ஐயோ இவ்வளவு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு, நாங்க பேச வேணாம், ரிஸ்க் வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க ரிஸ்க் எடுத்திருக்கீங்க சார். இதுல வந்து நான் கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னாக்கா, 2 தத்துவங்களுக்கு இடையேயான ஒரு போர். அந்த தத்துவம் வந்து எதுவானா இருக்கலாம். ஆண் பெண்ணா பேதமா இருக்கலாம், அது ஜாதி மத பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வந்து ஏழை பணக்காரனா இருக்கலாம், முதலாளி தொழிலாளி வர்க்க பிரச்சனையா இருக்கலாம். இப்படி எப்படி இருந்தாலும் 2 தத்துவங்களுக்கான ஒரு பிரச்சனை. அதுவும் இந்திய நாட்டுக்குள்ள வேற எந்த 2 தத்துவங்களுக்கு இடையே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கோ, அந்த வந்து இந்த படத்துல வந்து நீங்க ரொம்ப சரியா பேசியிருக்கீங்க. இந்த கதையை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்காக உங்களுக்கு சல்யூட். டைரக்டர் அருண் பிரபுவையும் நாங்க வாழ்த்துறோம். அருண் பிரபுவை பத்தி நாங்க சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம். என்னன்னாக்கா, ஒரு 30 வருஷமா அரசியல் தளத்துல, குறிப்பா அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய அந்த தளத்துல இயங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியும், தற்போது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருடைய மூளையும் ஒன்னா சேர்ந்து ஒரு கதையை உருவாக்கி படம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு படம். இந்த கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆட்கள் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஜானர்ல ஒரு படம் பண்ணோம்னாக்கா, இந்த சக்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு ரெஃபரன்ஸான ஒரு திரைப்படமா இருக்கும் சொல்லி நாங்க சொல்லுவோம்.